அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னா, விஷ்ணுபதி புண்ணிய காலத்தினுடைய மகிமைகளை பற்றியும், இந்த நாள்ல நம்ம என்னென்ன வழிபாடுகள் செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் ஒரு தெளிவான சிறிய பதிவாக தான் இருக்க போது. பதிவு முழுமையாக பாருங்க, உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வாங்க இப்ப பதிவுக்குள்ள போலாம். விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்பது ஏகாதேசி விரதத்தை விட பல மடங்கு உயர்வானது என்றும், மன அமைதி மற்றும் மோட்சத்தை தரக்கூடியது என்றும் சாஸ்திரங்கள்ல கூறப்பட்டிருக்கு. மகாவிஷ்ணுவை மனமுருகி வேண்டிக் கொண்டால் நினைத்த காரியம் நினைத்தபடி நிறைவேறும் என்றும் சொல்லப்படுது. ஒவ்வொரு வருடமும் 4 விஷ்ணுபதி புண்ணிய காலங்கள் வருவதுண்டு. தமிழ் மாத கணக்கின்படி வைகாசி, ஆவணி, கார்த்திகை, மாசி மாதங்களில் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருகிறது. இந்த தமிழ் புத்தாண்டிற்கு பிறகு வரக்கூடிய முதல் விஷ்ணுபதி புண்ணிய காலம் மே மாதம் 15ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று காலை 6:45 மணியிலிருந்து மதியம் 12:21 மணி வரை இருக்கிறது. இன்றைய நாள் முழுவதுமே பெருமாளை வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷம். குறிப்பாக இந்த நேரத்தில் வழிபாடு செய்வது என்பது மிகவும் விசேஷமான பலன் தரக்கூடியது. வாழ்க்கையில கடுமையான கஷ்டத்தால் அவதிப்பட்டு இருக்கீங்க, நிறைய கடன் பிரச்சனை இருக்கு, நிறைய நகைகளை நான் அடமானம் வச்சிருக்கேன், மீட்க முடியல. இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில பணம் சார்ந்து மனம் சார்ந்து எந்த ஒரு பிரச்சனையாக கஷ்டமாக இருந்தாலும் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தன்று விஷ்ணு பகவானை வழிபாடு செய்வதால் நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தும் படிப்படியாக குறையும் என்பது நிரூபிக்கப்பட்ட உண்மை. அதனால நம்பிக்கையோட இப்ப சொல்லக்கூடிய முறைப்படி நீங்க பெருமாள் ஆலயங்கள்ல வழிபாடை மேற்கொள்வது அப்படிங்கிறது சிறப்பான பலன் தரும். இந்த நாள்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பெருமாள் கோவிலுக்கு சென்று கொடிமரத்தை நமஸ்காரம் செய்துவிட்டு நம்ம கையில 27 பூக்களை எடுத்து செல்ல வேண்டும். அந்த 27 பூக்களும் வெள்ளை நிற பூக்களா, மஞ்சள் நிற பூக்களா, சிகப்பு நிற பூக்களா, எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். இந்த நிறத்தில் மட்டும்தான் கொண்டு செல்லணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயமும் இல்லை. பூக்களே கிடைக்கவில்லை என்றாலும் கூட நீங்க துளசியை எடுத்து செல்லலாம். இல்லை நாங்கள் 27 1 நாணயங்களை வைத்து இப்போ சொல்லக்கூடிய முறைப்படி வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப விசேஷம். 27 முறை நீங்கள் என்ன பண்ணணும், பிரகாரத்தை வலம் வர வேண்டும். ஒவ்வொரு சுற்றும் ஒவ்வொரு பூவை கொடிமரத்துக்கு முன்பு வைக்க வேண்டும். 27 முறை சுற்றி முடித்த பின்பு மீண்டும் கொடிமரத்தை நமஸ்காரம் செய்த பின்பு நீங்க என்ன பண்ணணும்னா, தாயாரையும் பெருமாளையும் நீங்க போய் வழிபாடு செஞ்சு தங்களுடைய பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் மனம் முருகி வேண்ட வேண்டும். தங்களின் நியாயமான கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அடுத்த 3 விஷ்ணுபதி காலம் முடிவடைவதற்குள் நிறைவேறியே தீரும். பூக்கள் வைத்து நீங்க வழிபாடு பண்றீங்கன்னா அப்படியே விட்டுட்டு வந்துடலாம். நாணயங்களை கொண்டு 27 முறை சுற்றி நமஸ்காரம் பண்றீங்கன்னா அந்த 27 நாணயத்தையும் எடுத்து சென்று மகாவிஷ்ணு மகாலட்சுமி தாயார் இருக்கக்கூடிய அந்த சன்னதியில் பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த கோவில்ல இருக்கக்கூடிய உண்டியல்ல நம்ம சமர்ப்பணம் பண்ணிட்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இன்றைய தினம் நம்ம வீட்டுல மாலை நேரத்துல துளசி பூஜை, கோ பூஜை, மகாலட்சுமி பூஜை, சத்யநாராயணர் பூஜை மேற்கொள்வது என்பது விசேஷமான பலன் தரக்கூடியது. ஒருவர் ஒருமுறை இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாட்டை மேற்கொண்டாலே பல ஏகாதேசிகள் விரதம் இருந்த பலன் கிடைக்கும் என்றும் சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக திதிகளில் சிறந்ததான ஏகாதேசி திதி மகாவிஷ்ணுவிற்கு உகந்ததாக சாஸ்திரங்கள் கூறுவதுண்டு. ஏகாதேசியை விடவும் மிகவும் சிறந்த பலனை தரக்கூடியது இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம். மகாவிஷ்ணுவின் அருளும் கருணையும் மிகவும் அதிகமாகவும் பூரணமாகவும் கிடைக்கும் இந்த அரிதான அற்புதமான இந்த நாளை யாரும் தவற விட்டாம இன்றைய நாள் பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று இப்ப சொன்ன முறைப்படி வழிபாடு செய்து நம்மளுடைய கர்மாவையும் நம்மளுடைய கஷ்டங்களையும் குறைத்து கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. இந்த பதிவு உங்களுடைய நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றால் அதை ஷேர் பண்ணுங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.